அடுத்தது ரொம்ப முக்கியம் அரிசி, ரொம்ப முக்கியம் அரிசி தான். தேன் மிட்டாய் $1.60. எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், வெளிநாட்டுக்கு வேலையை போனால் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு. எல்லாமே இங்கேயும் கிடைக்குங்க. ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சிங்கப்பூரில் மளிகை பொருட்கள் எல்லாம் என்ன மாதிரி ரேட்டில் இருக்கும் அப்படின்னு. சிங்கப்பூரில் சாப்பிட்டா ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபாங்க அப்படின்னு வீடியோ போட்டோம். இல்லை அப்போ சமைச்சு சாப்பிட்றவங்களுக்கு மளிகை சாமானோட ரேட் எல்லாம் தெரிஞ்சால் தானே வாங்க முடியும். சில ரேட்டெல்லாம் கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க, என்னப்பா இதுக்கு போய் இவ்வளோ ரூபாயா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி ஒரு மாதம் சிங்கப்பூரில் மளிகை ஜாமானுக்கு ஒரு ஹாஸ்டலில் தங்கி சமைக்கிறவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ரூபா செலவாகும் மளிகை ஜாமானுக்கு மட்டும் அப்படிங்கிறதையும் வீடியோவில் சொல்ல போகிறேன். உங்களுக்கு வந்து ஒரு மாதம் மளிகை ஜாமானுக்கு எவ்வளோ ரூபா செலவாகும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள். அப்போ தான் தெரியும் சிங்கப்பூருக்கும் நம்ம ஊருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ரொம்ப முக்கிய அரிசி தானே இது. வந்து 25 கிலோ பேக்கெட்டு. அதாவது சிங்கப்பூரில் விற்கிற அரிசியிலே ரொம்ப விலை கம்மியான அரிசின்னா இந்த அரிசி தான். இது வந்து 25 கிலோ பேக்கெட் வந்து $30 பக்கத்தில் வரும். $40-45 வரைக்கும் அரிசியோட ரேட் இருக்கு. இதோட ரேட்டு நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ வரும்னா 2000 சம்திங் வரும், 2100 அந்த ரேஞ்சில் வரலாம். இது ரொம்ப காஸ்ட்லியான அரிசியெல்லாம் இருக்கு. இருக்கிறதுல ரொம்ப கம்மியான பொன்னி அரிசி. ஓகேயா? உப்பு 1 கிலோ உப்பு எவ்வளோடா? ஒரு வெள்ளின்னா எவ்வளோ? 70 ரூபா நம்ம ஒரு காசுக்கு. அப்புறமா மிளகாத்தூள் 1/4 கிலோ பேக்கெட்டு. 1/4 கிலோ தானே? 2.70ன்னா எவ்வளோ வரும்ல? 5.40, ஒரு 10 வெள்ளி பக்கத்தில் வரும். ஒரு 700 ரூபா 1 கிலோ மிளகாத்தூள். மல்லித்தூளும் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். கம்பெனி பேர்லாம் காட்டலாமா? அதுக்கப்புறம் நம்மளோட வெள்ளைக்கடலை 1/2 கிலோ பேக்கெட்டு 2.20. எவ்வளோ ரூபா? 140, ஒரு 150 வச்சு சொல்லுங்க. அப்புறம் வேர்க்கடலை 2.90. எவ்வளோ வரும்? அந்த ரவுண்டா 3, ஒரு கணக்கும் தெரியல, என்னத்தை படிச்சியோ. 3 7 3 21, 210 ரூபா, 200 ரூபான்னு வச்சுக்கோங்க. கடுகு பாருங்க, கடுகு எவ்வளவு? ஒரு எத்தனை? 80 கிராம் கடுகு. கரெக்டா சொன்னா $1 கரெக்டா 68 சொல்லியா பாரு. 68ல இப்ப 70 ஆச்சான் ரேட்டு. அப்போ வந்து அவ்வளவுதான் 68. இப்போ ஜீரகம் இல்ல, இது வெந்தயமும் $1 அப்படின்னா 69 70 அந்த மாதிரி வரும். ஜீரகம் என்னன்னா ஜீரகம் கொஞ்சம் ரேட்டு கூட தான், 1.40. அப்ப எவ்வளவு சொல்லி பார்ப்போம். 28, 70 28, 70 28 எவ்வளவு? 98. ஒரு 90 ரூபா போட்டுக்கோங்க. சரியா? இங்க பாருங்க, இது என்னன்னு தெரியுதா? தேன் மிட்டாய். இந்த தேன் மிட்டாய் உங்க ஊர்ல எவ்வளவுன்னு பார்த்து சொல்லுங்க. எங்க ஊர்ல இந்த தேன் மிட்டாய் $1.60. எவ்வளவு ஒரு விலை? 200 ரூபாய்ல வந்து 70 ரூபாய். 1.60 சொன்னா 70 30 போடுவோம். 100 ரூபா. 100 இல்ல, கொஞ்சம் கூட வரும் பார்த்துக்கோங்க. இந்த தேன் மிட்டாய் என்ன பண்றது? இதான் பாருங்க, கடலை மிட்டாய் மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 உருண்டை தான் இருக்கு. இந்த 9 உருண்டைக்கு 1.60 அப்படின்னா அதே தான் 100 ரூபா, 100 சம்திங் வந்துச்சு. ஐயோ தான் பச்சை பட்டாணி தானே நம்ம இடத்துல. பச்சை கடலை 1/2 கிலோ வந்து 1.90. அப்போ எவ்வளோ வரும்? 130 ரூபா, 120 ரூபா அந்த ரேஞ்சு. இது என்ன பேரு? இதான் சாம்பார் பருப்பு, தூர்தால். சாம்பார் பருப்பு, பாசி என்ன பருப்பு? தோரம் பருப்பு. 1/2 கிலோ வந்து எங்கெல்லாம் கிங்ஸுக்கு 1/2 கிலோ வந்து 2.50. 2.50 எவ்வளோ இல்லை? 140 30 170, ஒரு 150 160. சீனி எவ்வளோ வரும்னு எடுத்தான்? 1.90. 1 கிலோ சீனி வந்து 1.90 அப்படின்னா ஒரு 140 130 சம்திங். நம்மளோட பப்படம் வந்து 1.50. அப்ப எவ்வளவு ரூபா? 100 ரூபா. இனி வேற 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எவ்வளவு? இது $8 இருந்து $10 வரைக்கும் இருக்குங்க இந்த மாதிரி 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய். அப்புறமா வந்து இது நல்லெண்ணெய். அதாவது சிங்கப்பூர்ல விலை குறைஞ்ச நல்லெண்ணெய், விலை கம்மியா இருக்கிற நல்லெண்ணெய் தான் நாங்க வாங்குறது. அந்த எண்ணெய்க்கு வந்து $9, 8.90 போட்டிருக்காங்க. $9னா எவ்வளோ இல்லை? 97 எத்தனை? 97 எத்தனை?
கடவுளை இன்ஜினியர் படிச்சானா 63 600 சம்திங் வருதுங்க 1 லிட்டரு. சன்ஃப்ளவர் ஆயில் எல்லாம் பெரிய பெரிய பேக்கெட் தான் வாங்குவோம். அதெல்லாம் பில்லு கிழிஞ்சு போச்சு. அது வந்து ஒரு $5 $6 $5-6 ஆகும்னு நினைக்கிறேன். நான் வேற வீடியோ எடுத்து. முட்டை வந்து 7.50ங்க. 7.50ன்னா 749 500 பக்கத்தில் வருங்க. 30 முட்டை. அதே மாதிரி சில நேரங்கள் ஆஃபரில் வந்து $5 கூட முட்டை கிடைக்கும். அப்புறம் வந்து ஆயில் வந்து இது வெஜிடபிள் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கும். எல்லாமே இங்கே கிடைக்குங்க. ரேட்டு பார்த்தீங்களா, இது வந்து 1 லிட்டரு ஒன்று வந்து 3.80. நிறைய ஆஃபரில் போடுவாங்க இந்த கடையில். அப்புறம் நம்ம ஊர் எண்ணெய் இங்கே கிடைக்கும். இது வந்து 1 லிட்டரு $11. நான் வாங்கின எண்ணெய் வந்து 2 லிட்டர் தான் வந்து $10. இது 1 லிட்டரு எவ்வளோ ரேட்டு. அப்புறம் அரிசி சில நேரங்களில் சில கம்பெனி அரிசியெல்லாம் வந்து இன்னும் ரேட்டு கம்மியாக ஆஃபரில் போடுவாங்க இந்த கடைகளில். அப்போ 26 சம்திங் வருது. அது இல்லாமல் மேக்ஸிமம் எல்லா ஐட்டமும் கிடைக்குங்க. என்ன சொல்கிறது, நம்ம ஊரில் என்னென்ன மசாலா பொருட்கள் கிடைக்குமோ என்னென்ன கிடைக்குமோ எல்லாம் கிடைக்கும். அப்படி சப்போஸ் எதுவும் கிடைக்கல அப்படின்னா நான் இருக்கவே இருக்குது நம்மளோட லிட்டில் இந்தியா. இது வந்து லிட்டில் இந்தியா அந்த கடையில் எடுத்த சில வீடியோஸ் தான். அப்புறம் பால் 2 லிட்டர் பால், இந்த மாதிரி பால் தாங்க வர. நம்ம ஒரு மாதிரி வீட்டில் இருந்தெல்லாம் பால் கறந்தெல்லாம் வாங்க முடியாது. கடையில் வர இந்த மாதிரி கேனில் தான் வர பால். வீடியோ எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் பயந்து கடையில் வீடியோ எடுக்கிறது, ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்ட்டு. தயிர் அதே மாதிரி பாருங்கள். தயிர் வந்து என்ன சொல்கிறது, 100 கிராமில் இருந்து 1 லிட்டர் வரைக்கும் தயிர் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு தயிருக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். நல்ல கட்டியான தயிர், நல்லா வந்து நம்ம ஸ்பூனில் அள்ளி எடுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும் தயிர். எனக்கு தெரிஞ்சு இங்கே சமைச்சு சாப்பிட்றவங்களுக்கு மளிகை சாமானுக்கு மட்டுமே எப்படியும் ஒரு $60-70 அதுக்கு பக்கத்தில் ஆயிரும். மளிகை சாமான் மட்டும். அதுக்கு மேலே காய்கறி வாங்கணும், மீன் இறைச்சியெல்லாம் இறைச்சியெல்லாம் எடுக்கிறவங்களுக்கு இப்போ வாரத்தில் ஒரு நாள் இறைச்சி எடுத்தால் கூட ஒரு மாதம் எப்படியும் ஒரு $40 இறைச்சிக்கே போயிடும். அப்புறம் ஒரு நாள் கண்டிப்பாக மீன் எடுத்துருவாங்க, அதுக்கு ஒரு $40 போயிடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மளிகை ஜாமான் ஒரு $50 போட்டால் கூட 80 + ஒரு 50 130 ஆச்சா. அதுக்கு மேலே வந்து இனி காய்கறிக்கு எப்படி நம்ம வாங்குறத பொறுத்து இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு காய்கறியெல்லாம் நல்ல ரேட்டாக இருக்கும். எப்படியும் ஒரு 30-40 வெள்ளிக்கு ஒரு மாதம் காய்கறியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளோட செலவுகள் எப்படி, அதாவது சமைச்சு சாப்பிட்டா கூட இப்போ தனியாக ஒரு ஆள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் ஒரு $150 கண்டிப்பாக ஆயிரும். $150னா நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ தெரியுமா, 10,000 வந்துச்சுங்க ஒரு ஆளுக்கு சாப்பாடு காசு. நாங்கள் 3 பேர்லாம் சமைச்சு சாப்பிட்டு இருக்கும்போது எங்களுக்கு இந்த ரேஞ்ச் வந்துடும். இப்போ தனியாக சமைக்கிறதுனால இப்போ இன்னும் ரொம்ப ரேட்டாக இருக்கும். இப்போலாம் கணக்கே பார்க்குறது இல்லை, சொல்ல போனால் கூடயே தான் வரும் கண்டிப்பாக. பின்ன நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, மீன் தான். போர்ட்டுக்கு போகும்போது மீன் நிறைய வாங்கிட்டு வந்தோம்னா மேக்ஸிமம் டேஸ் எல்லாமே மீன்லேயே கவர் ஆயிரும். காய்கறி வாங்குறதெல்லாம் ரொம்ப கம்மி தான். காய்கறினா வெங்காயம் தக்காளி பூண்டு அந்த மாதிரி ஐட்டங்கள் வாங்குறதோட சரி. சாம்பார் கூட வைக்கிறது இல்லைங்க. இங்கே ஒரு நாள் சாம்பாருக்கு போய் காய் வாங்கினேன்னு வச்சுக்கோங்க, சாம்பாருக்கு காய் வாங்குறது $10 ஆயிருங்க. $10 நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ வரும், அந்த $700 பக்கத்தில் வந்துச்சுங்க. $700 வாங்கி ஒரு சாம்பார் வைக்கணுமா அப்படிங்கிற. ஏன்னா இப்போ எங்கள் ஊர் பக்கம் சாம்பார்லாம் எப்படி வைப்பாங்க, மேக்ஸிமம் நிறைய காய் போடுவாங்க. நானும் பார்த்தேன்னா எல்லா காயும் எடுத்துருவேன். அதனால பயந்து அந்த சாம்பார் பக்கமே போகிறதில்ல. ரொம்ப ரேர் தான், எப்போச்சும் ஒரு நாள் தான் சாம்பார் அதை வச்சாதான். எந்த பொருளுமே கிடைக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும். என்ன ரேட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக ரேட்டு வந்து நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது ரேட்டு பயங்கர வித்தியாசமாக இருக்கும். உண்மையிலேயே வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்கள். அப்படின்னா இன்னொரு நாளைக்கு காய்கறிகளோட விலை பட்டியல் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம், சரியா? ஓகே, பாய் டாட்டா. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க.